தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழித்து என் குருநாதர்களுக்கும் திசை நோக்கிட்டோம். பெரியார் பெருமக்கள் அனைவருக்கும் 2ஆம் திருமுறையை நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 66வது பதிகமாக அமைக்கப்பட்டுள்ள திருவாவடுதுறை தலத்திலே அருளப்பெற்ற பதிகம். திருவாவடுதுறை தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 பதிகங்கள் பாடியுள்ளார். அதிலே ஒன்று இது. இதில் பல அடியார் பெருமக்களை கூறி இறைவனுடைய மரக்கருணை அறக்கருணை எல்லாவற்றையும் குறிப்பிட்டு இப்படியெல்லாம் நீ அருள் செய்த அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே நான் உன்னை தேடி வந்தப்போ உன்னுடைய திருவடியை நாடி உன்னை பார்த்து சரணடைஞ்சிருக்கேன், அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பதிகத்திலே பாடல்கள். முதலிலேயே சொல்லிடுறேன், இதில் 5 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய தரத்துறை மீதி 5 6 நமக்கு கிடைக்கவில்லை. இந்த 5 பாடல்கள்லேயே எத்தனை கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். இதில் எப்பவுமே தலத்தின் பெருமை பார்ப்போம் இல்லையா? இந்த தலத்தின் பெருமை அப்படின்னு பார்க்கும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் தரக்கூடிய தலம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அம்பாள் சுவாமியை பசு ரூபமாக வந்து வணங்கி வரம் பெற்ற இடம். எனவே அந்த கோமுக்தீஸ்வரர், கோவுக்கு முக்தி கொடுத்த கோமுக்தீஸ்வரர் என்ற அந்த குறிப்பு ஒரு புராணத்திலே பார்த்தேன். திருஞான சம்பந்த பிள்ளையார் வந்து தன்னுடைய தந்தை யாகம் நடத்துவதற்காக பொற்கிழி பெற்ற இடம் இது. பொருள் வேண்டி இறைவனிடம் பதிகம் பாட இறைவன் கணங்களை அனுப்பி பலிபீடத்தின் மீது பொற்கிழி வைத்தார் என்று அந்த வரலாறு படித்திருக்கிறோம். நந்தி, அங்கே இருக்கிற நந்தி சிறப்பு வாய்ந்தது. திருமூலருடைய சந்நிதி இருக்கிறது. திருமூலருக்கு அவருடைய புராணத்தை பெரிய புராணத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் அப்படி பாடல்கள் அத்தனையும் அருளி செய்து அங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அப்படின்னு அங்கே ஒரு சந்நிதி இருக்குது. இப்படி நிறைய பெருமைகளை தனக்குள் அடக்கிய தலம் இது. இந்த தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்கின்ற இந்த பாடல்கள் ஒவ்வொன்றிலும் ஆழமான கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. முதல் பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், மார்க்கண்டேயரை பற்றிய குறிப்பை நமக்கு தருகின்றார். மார்க்கண்டேயர் மறைச்சிருந்தார் இல்லையா? மார்க்கண்டேயருடைய கதை நம்ம எல்லாரும் தெரிந்த ஒன்று தான். தாய் தந்தையர் உத்தரப்பேர் இல்லை அப்படின்னு உடனே தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கும்போது சுவாமி அருளுகின்றார். நல்ல நீடித்த ஆயுளும், ஆனால் நோய்வாய்ப்பட்டு வியாதியிலே கஷ்டப்படுற அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்க ஒரு குழந்தை வேணுமா, அல்லது நல்ல அறிவார்ந்த குழந்தை ஆனால் குறைந்த வயது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, சரி குறைந்த வயதுனாலும் பரவாயில்ல, இறைவனோட அன்பு பூண்டு ஒழுக்குகின்ற ஒரு நல்ல அறிவான குழந்தை அப்படின்னு கேட்க பிறந்த குழந்தை அது. அவர் வளர்ந்து வந்து அந்த குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் தாய் தந்தையரும் வருத்தத்தோடு இருப்பது தெரிந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, நான் இறைவன் மீது பற்று கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்கிறவன், சிவனடியார்களுக்கு யமனை பற்றிய பயம் கிடையாது, நீங்கள் பயம் இல்லாமல் இருங்கள் அப்படின்னு தாய் தந்தைக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்த குழந்தை. அவர் யமதர்மன் வந்து பாசக்கயிற்றை வீசும் பொழுது சிவலிங்கத்தை ஆற தழுவி கொண்டதால் அந்த பாசக்கயிறு லிங்கத்தின் மீதும் விழுந்ததால் நம்ம அந்த இதை பூரா பார்த்துருக்கோம் இல்லையா? திருக்கடவுரில் அந்த செய்தி. காலனை எத்தினார் சுவாமி அந்த இதை சொல்லிட்டு, இது வந்து உலகத்திலே இயற்கை. ஒரு உயிர் என்பது பிறந்து விட்டால் அது ஏதோ ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிடும். அந்த உயிரை கொண்டு போவதற்கு காலம் வருவான். ஆனால் அந்த இயற்கையை கூட தன்னுடைய அடியாரை காக்கும் பொருட்டு மாற்றுகின்ற வல்லமை உடைய அருளை உடையவன் இறைவன். அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நாமும் சுவாமியை
சிக்குன்னு பிடிச்சிக்கிடுவோம், நமக்கும் அவன் அருளுவான் அப்படிங்கிறதுனால நான் உன்னை தேடி வந்தேன். ஆவடுதுறையில் இருக்கிறவனே என்று வணங்குகின்றார். திருவாவடுதுறையில் எழுந்தருளிக்கு இருக்கின்ற சுவாமியை ஆதி பெருமாள் என்று அழைக்கின்றார். ஆதி நீதான், எல்லாவற்றிற்கும் முழுமுதல் நீதான், நீ எனக்கு தலைவன் என்கின்றார். அந்த எனக்கு எம்மானே எம்பெருமான் அப்படிலாம் குறிப்பு ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரி இறைவனையே தனக்கு தலைவன், அவன்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு உணர்கின்றவர்கள் மிக குறைவு. எனவே அந்த உணராதவர்களையும் உளப்படுத்தி சொல்லக்கூடாது இல்லையா, பெரும்பான்மையான ஆட்களையும். அதனாலே உணர்கின்றவர்கள் குறைவு என்ற காரணத்தினால் எம் பெருமான் என்று எங்களோட சாமி அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ள கூறுகின்றார். அவருடைய இத்தனை அந்த அடியவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு, அவர் பெற்ற அந்த வாய்ப்பு, அந்த வரத்துக்கு காரணம் என்ன? உன்னுடைய திருவருள். அந்த திருவருளை வேண்டித்தான் நானும் உன்னை நினைச்சு வணங்கி உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு நிற்கின்றேன். அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி தெரியுமா? அதில் கழல் இருக்கு, சிலம்பு இருக்கு, அதெல்லாம் சத்தம் கொடுத்துட்டே இருக்கு. அப்படி ஒலிக்கின்ற கழலை உடைய பெருமானே, உன்னை நான் அன்போடு அடைந்தேன் என்று வணங்குகின்றார். பாடலை பார்ப்போம். மறையவன் ஒரு மாணி. மாணி என்ற சொல் பிரம்மச்சாரி என்ற பொருள் கொண்டது. இங்கே மாணி என்பது மார்க்கண்டேயர். மறையவன் ஒரு மாணி வந்தடைய, வாரமாய் அவன் ஆருயிர் நிறுத்த, அவனுடைய ஆருயிரை நிறுத்தி கவ்விக்கொண்டு செல்வதற்கு கரைகொள் வேலுடை. நமக்கு வேல் அப்படின்னா உடனே முருகன் கையில் இருக்கிற வேல் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் வேல் அப்படிங்கிற சொல்லே கூர்மையான ஒளி வீசுகின்ற ஒரு ஆயுதம் அப்படின்னு தான் பொருளை தவிர, அது எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அந்த வடிவத்தை சொல்லி அதை அது என்னங்கிறத விவரிப்பார்கள். இங்கே யமதர்மனின் கையிலே இருப்பது சூலம், ஆனால் அது ஒளி மிகுந்து காணப்படுவதால் அதை வேல் என்று அழைக்கின்றார். கரைக்குள், அது ஏன் கரை இருக்கு? அதில் உயிர்களை வவ்விக்கொண்டு செல்வதால் அதிலே கரை இருக்கின்றது. எனவே கரை கொண்ட அந்த சூலத்தை கையிலே ஏந்திய காலனை சுவாமி என்ன செய்கிறாரு? கரைக்குள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம். அந்த காரணம் என்ன? இறைவனுடைய திருவருள். காரணம் கண்டு அடியேன் அப்படி அதை நினைச்சு என் மனக்கண் முன்னால கண்டு அடியேன் இறைவன் எம் பெருமான் என்று எப்போதும் ஏத்தி நின்று அஞ்சலி செய்து உன் அறைக்குள் சேவடிக்கு அன்பொடும் அடைந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே என்று வணங்குகின்றார். ஆவடுதுறையிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானே, ஆதி நீதான் என்று தனக்கும் அருள் வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இங்கே கோச்சங்கச்சாழன் சோழ நாயனாரின் புராணத்தை நினைவூட்டுகின்றார். நல்ல நமக்கு அறிவு, தெளிவான அறிவு இருந்ததுன்னா என்ன செய்வோம்? நல்ல கதியை போய் சேர்றதுக்கான வழியைத்தானே தேடுவோம். ஒரு சிலந்தி, ஒரு பூச்சிக்கு என்ன அறிவு இருந்துற போகுது? ஆனால் அந்த சிலந்தி அறிவோடு இருந்திருக்கு. அப்படி அறிவோடு இருந்ததுனால தான் அத்தனுடைய வாயிலிருந்து வலை பின்னியது, நூல் கொண்டு வலை பின்னியது. எதுக்கு? அது சாதாரண வலை இல்லையா, அழகான வலையா, பந்தல் மாதிரி ஒரு அழகானதான். சிலந்தி வலையெல்லாம் நம்ம ஒரு குச்சி தட்டினா கூட கீழே இதாயிரும்ல. ஆனால் அது எப்படி நம்ம வலிமையானதான். ஏன்னா மேலிருந்து விழற இலையெல்லாம் பிடிச்சி கீழே விழாமல் பாதுகாக்கணும் இல்லையா, அதனால வலிமையானதான், அழகா இருந்துதான், அது இருக்குதான். அப்படி கட்டுச்சான். அதை கெட்டுனதை பார்த்த உடனே சுருளா செஞ்சடை உடைய பெம்மான் என்ன செய்தானா? மகிழ்ச்சியோடு தனக்கு ஒரு பந்தல் அமைத்து தரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட அந்த அன்பை வியந்து அந்த சிலந்திக்கு அடுத்த பிறவியில சோழ மன்னனாக பிறக்கின்ற வாய்ப்பை கொடுக்கிறார். அங்க அதுவும் தொடர்ச்சியா சோழனாக முதல்ல சிலந்தியா இருக்கும்போதே வலை பின்னி சுவாமியை காத்துது. அப்புறம் சோழ மன்னனா பிறந்த உடனே அதே தொண்டை தொடர்ச்சியா செய்தது, கோயில் கட்டுச்சு. சிலந்தியா இருந்தா அதால வலை மட்டும்தான் பின்ன முடியும். ஆனா மன்னனான உடனே கற்கோயில் எழுத்துது. அப்படி தொடர்ச்சியாக இருந்து அவர் உனக்கு தொண்டு புரிவதற்கு நீ அருளினாய் அப்படிங்கிறத கேட்டேன். அதை கேட்ட உடனே அதை மகிழ்ச்சியில
அப்படி புரண்டு விழுந்து அழுது உருகி, அப்போ எவ்வளவு பெரிய கருணை இறைவனோடது அப்படின்னு உன்னுடைய பொன் மாதிரி இருக்கின்ற மலர்பாதங்கள் இருக்கே, அதை போற்றி போற்றின்னு சொல்லி அன்போட புலம்புனேன். அப்புறம் பயந்துகிட்டு இருந்தேன். எதுக்கு? என்னுடைய வினை இருக்கே, அது இதுவரைக்கும் நான் செய்த வினையெல்லாம் என்னுடைய குருநாதர் தீர்த்து வச்சாலும் நான் வாழ்கின்ற வரை வினை ஈட்டிக்கிட்டே தானே இருப்பேன். அந்த மேல்வினை, அதுக்கு மேலே செய்கின்ற வினையெல்லாம் என்னை சேருமே, அது என்னை திரும்ப திரும்ப நான் பிறப்பிக்குள்ள ஆழ்த்துமேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பயந்து உன்னுடைய திருவடியை அடைந்திருக்கின்றேன். மேல்வினை ஏறாமல் காக்க வல்லவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்தேன் என்று இந்த 2வது பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பாடலை பார்ப்போம். தெருண்ட வாயிடை, தெருண்ட என்றால் அறிவார்ந்த, தெருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திரப்பந்தர், சித்திரம் அழகான, சித்திரப்பந்தர் சிக்கன இயற்ற, சிக்கன அப்படின்னா அப்படி நல்ல வலிமையா, சிக்கன இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி அரண்டு என் மேல்வினைக்கு அஞ்சி அடைந்தேன் ஆவடு துறை ஆதி எம்மானே என்று கூறுகின்றார். அடுத்து 3வது பாடலிலே யாரை நினைந்து வியக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, திருமால் 1000 தாமரை மலர் கொண்டு இறைவனை வணங்கி, அப்படி வணங்கும் பொழுது வணங்குகின்றார். எதுக்கு? சக்கரம் பெறுவதற்காக. சலந்தராசுரனை அழிக்கிறதுக்கு தோற்றுவிக்கப்பட்ட அந்த சக்கரப்படை இருக்க, அதை தான் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கே திருமால் பூஜை செய்கின்றார். 1000 தாமரை மலர் கொண்டு பூஜை செய்யலாம்னு ஆரம்பிக்க, அதில் ஒரு தாமரை மலர் குறைகிறது. கொஞ்சமும் யோசிக்கலை. அவருக்கு அரவிந்தாட்சன்னு பேர் இல்லையா திருமாலுக்கு? அரவிந்தம் தாமரை மலர், அட்சம் கண், தாமரை போன்ற கண்ணை உடையவன். அதனால இயற்கையாக குளத்தில் மலர்ந்த தாமரை தான் வேண்டுமா, என்னுடைய முகத்திலே இருக்கிற மலர்ந்த தாமரை போன்ற கண்களில் ஒன்றை கொடுத்துருந்தேன், அப்போ 1000 அப்படின்னு அதை அந்த உறுதிப்பாடு இருந்தது. அது எப்பேற்பட்ட உறுதிப்பாடா, புகழுக்குரிய உறுதிப்பாடா. இன்னி வரைக்கும் நினைக்கிறோம் இல்லையா, சுவாமிக்கு கண்ணு வேணுமா, அந்த மலர் இல்லையா அந்த கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு இறைவன் மேலே அவருக்கு இருந்தது பக்தி. அப்படி அந்த அவருடைய பக்தியை உணர்ந்து அவருக்கு அருள் பாலித்து சக்கரத்தை கொடுத்த அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை கண்டு அப்புறம் உன்னுடைய பாதங்கள் அப்படி அருமையான அருளை பொழிய வல்ல புகழை உடைய உன்னுடைய திருவடிகளை நினைத்து அதை அப்படியே பாராட்டி போற்றி பாடி உன்னுடைய திறம், உன்னுடைய வலிமை, உன்னுடைய அருள், உன்னுடைய எங்களை அணைத்து செல்லுகின்ற கருணை, இத்தனையை நினைச்சு அப்படி சொல்லி சொல்லி பிதற்றி என்றால் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றது. எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்து போச்சுன்னு வைங்களேன். அப்போ நாம் என்ன செய்வோம்னா அதை சொன்னதையே திருப்பி சொல்லுவோம். அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அதாவது அதனால நம்ம ரொம்ப கவர்ந்து இழுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி சுவாமியுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்காராம். அப்படி சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, அவருடைய வல்வினை தன்னுடைய வலிமையை அப்படியே இழந்துக்கிட்டே வருதான். அந்த வல்வினை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை நிலையில்லாமல் அலைய செய்கிறது. உண்மைதானே? நமக்கு நமக்கு தெரியும், சுவாமியை வணங்கினா, திருக்கோயிலுக்கு போனால், அடியார்களோடு இருந்தால், இறை சிந்தனையோடையே இருந்தால் நல்லதுங்கிறது தெரியும். ஆனாலும் நம் வினையின் காரணமாக உலகியல் பக்கம் இழுத்து வருது இல்லையா. அப்படி இழுத்து வரும்போது இங்கே வந்துடுவான். வந்த உடனே இதோட சார்ந்ததுதான். உயிர்கள் சார்ந்தவன் வண்ணமாம் தன்மை உடையன. அப்படி எங்கே சார்ந்த உடனே ஞாபகம் திருத்தினா, ஆகா நம்ம அங்கே சாமியை பார்த்தாலாம் நமக்கு நல்ல கதி அப்படின்னு இங்கேருந்து அங்கே ஓடுவோம். அங்கேருந்து உலகியல் இழுப்போம். இப்படி அங்கேயும் இங்கேயும் நம்மளை அல்லாட வைக்கிறதுல நம்ம வல்வினை. அப்படி நம்ம நிலை குலைந்து போக வைக்கிறது, அலைய விடுற அந்த வல்வினை என்னை பிடிக்கக்கூடாதுப்பா, அதனுடைய பிடியிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு அஞ்சு அதுக்கு அஞ்சு உன்னுடைய திருவடியை சேர்ந்து நீ திருவாவூர்துறையில் எழுந்தருளி இருக்கின்ற ஆதி எனக்கெல்லாம் தலைவனே என்று கூறி இந்த 3வது பாடலை அமைக்கிறார். திகழும் மாலவன் 1000 மலரால் ஏற்றுவான்
ஒரு நீள் மலர் குறைய புகழினால் அவன் கண் இடந்து இடலும், கண்ணை பெயர்த்து இடவும் புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழு நின் திருப்பாதங்கள் பரவி தேவதேவ நின் திறம் பல பிதற்றி அகழும் வல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே என்று இந்த 3வது பாடலிலே கூறுகின்றார். இறைவனை எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருப்பவனே என்று வணங்குகின்றார் இந்த பாடலிலே. அடுத்து 4வது பாடலிலே அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்த அந்த புராணத்தை நினைவு கூறுகின்றார். நீ என்ன செய்கின்றாய்? வீரம் மிகுந்த ஒரு வேடுவனாக மாறுகின்றாய். அப்புறம் வேகமாக ஓடிட்டு இருக்க ஒரு பன்றியின் பின்னாலே துரத்துகின்றாய். அதை துரத்தி அந்த விஜயனுக்கும் உனக்கும் போட்டி வந்து ஏதோ சண்டை போட்ட மாதிரி வந்து அதுக்கப்புறம் அன்போடு அவனுக்கு எதை கொடுத்தாய்? ஒரு அழகான வான்படைன்னு சொல்லலாம், பாசுபதாஸ்திரம். அதை கொடுத்த நீ உங்களோட சண்டை ஓட்டா கூட நீ அருளை கொடுக்கக்கூடியவன். அந்த அளவுக்கு உன்னுடைய பெருமையை நான் உணர்ந்து உன்னுடைய திருவடியை கண்டு கண்டு அதனை அடைந்து உன்னுடைய நாமங்களையெல்லாம் சொல்லி வழிபடுகின்றேன். இறைவனுடைய ஒவ்வொரு திருநாமமும் இறைவனின் அருளிப்பாடுகளை விளக்குவன. பார்த்துருக்கோம் இல்லையா? சந்திரசேகரர் வெளிகின்ற திரையை தன் திருமுடியிலே அணிந்திருப்பவன். நீலகண்டம் விடத்தை தான் எடுத்து அமுதத்தை அடுத்தவர்க்கு ஈந்தவர். இப்படி உமையொரு பாகம் தன் ஒரு பாதியிலே உமையம்மையை கொண்டிருப்பவர். அருளும் தன்னோடு இணைந்து சிவமும் சக்தியுமாக நம்முன் காட்சி தருபவர். அப்படி ஒவ்வொரு பேருக்குமே உன்னுடைய நாமத்தை சொல்லும் போதெல்லாம் உன்னுடைய அருளைத்தான் நினைக்கின்றேன். அந்த நாமங்களை சொல்லி 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 பாராட்டி புகழ்ந்து பாடி உன்னை வழிபடுகின்ற அந்த மற்றவங்கெல்லாம் வழிபட்டது, அப்புறம் நானும் வழிபடுகின்றேன். அந்த சிறப்பெல்லாம் நினைச்சு அப்படியே உருகிட்டேன். அப்புறம் ஆர்வத்தோடு வந்தேன். யாரோ என்னை பிடிச்சி தள்ளி இங்கே நான் வரலை. ஆர்வத்தோடு உன்னுடைய திருவடியை வந்து நான் அடைகின்றேன். திருவாவடுதுறையில் இருக்கின்ற முழு முதலே எனக்கு அம்மானே என்று கூறி இந்த 4வது பாடலை தருகின்றார். வீரத்தால் ஒரு வேடுவனாகி இசைத்தோர் கேழல் பன்றி கேழலை துறந்து சென்று அணைந்து போரை தான் விசயன் தனக்கு அன்பாய் வந்து உன் கூட போரிட்டான் விசயன் அர்ஜுனன். ஆனால் அவனுடைய அன்பாய் புரிந்து வான்படை கொடுத்தல் கண்டு அடியேன் வாரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைந்து உருகி ஆர்வத்தோடு வந்து அடியினை அடைந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே என்று திருவாவடுதுறையில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமானை நினைந்து வழிபடுகிறோம். இதற்கு 5வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால் 3 புறங்களை எரித்த அந்த செயலை அருளி செயலை கூறுகின்றார். இந்த 3 புறங்களும் ஒரே நேரத்தில் அப்படி தீ பிடித்து எரிகின்ற வண்ணம் தீயை தூவினாய் நீ. ஆனால் உன்னை நினைந்து வணங்கிய மூவர்க்கு உன்னுடைய அடைக்கலத்தை கொடுத்தாய். இருவரை வாயில் காப்போனாகவும் ஒருவரை குடமுழா இயக்குகின்ற கணங்குளில் ஒருவராக மாற்றியவர் இல்லையா சுவாமி? அப்படி நிறுத்துகின்றார். நீ தண்டனை தான் கொடுத்த, ஆனால் உன் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு அருளை கொடுத்தாய். அப்படிப்பட்ட பெரும் கருணை உடையவன் நீ. உன்னுடைய அந்த புகழ் இருக்கே, உன்னுடைய திருவருளின் பெயர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டேன். அவர்களுக்கெல்லாம் நீ அருள் கொடுத்தேன்னு அறிஞ்சு கொண்டு மிக பெருமை வாய்ந்த மிக உயர்வான உன்னுடைய கழலை அப்படி பற்றி கொண்டு அதையே தொழுது அரற்றினேன். வேதங்களை அருளியவனே, எல்லாவற்றிற்கும் முழு முதலானவனே, தலைவனே, உன்னுடைய அறையிலே எலும்பு மாலை அணிந்திருக்கின்றார். ஏற்பட்டவன் என்னுடைய தலைவன், உன்னை நான் அடைந்தேன். இங்கே திருவாவடுதுறையிலே இங்கே எழுந்தருளியிருக்கின்ற முழு முதலே என்று இறைவனை வணங்குகின்றார். 5வது பாடலை பார்ப்போம். ஒக்க முப்புறம் ஓங்கு எரி தூவ உன்னை உண்ணிய மூவர் நின் சரணம் புக்கு
மற்றவர் பொன்னுலகால புகழினால் அருள் ஈந்தமை அறிந்து மிக்க நின் கழலே தொழுது அரற்றி வேதியா ஆதி ஆதிமூர்த்தி நின் அறையில் அக்கு அணிந்த எம்மான் உனை அடைந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே என்று இந்த பாடலை 5வது பாடலை அமைத்து தந்திருக்கின்றார். 6, 7, 8 நம் தவக்குறைவின் காரணமாக நம் கையிலே 8, 9, 10 10 11 நமக்கு தெரியாது. அத்தனை பாடல்களும் நம் கையிலே கிடைக்கவில்லை என்று இந்த இதிலே நமக்கு அவர் கூறுவது எடுத்துக்காட்டுகளாக நாம் கொள்ள வேண்டிய இந்த பெருமக்கள் அவர்கள் எப்படி இறைவனை வணங்கி இறைவனின் திருவடியை சென்று சேர்ந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அருளக்கூடியவன் தவறு செய்தால் அதற்கு தண்டனை கொடுத்தால் கூட திருந்தியவர்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் அருள முடியுமோ அப்படியெல்லாம் அருளக்கூடிய அருளாளன் அவன் என்பதை அவனுடைய அருளிப்பாடுகள் அத்தனை செயல்பாடுகளும் நமக்கு விளக்குகின்றன என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அருள் நிறை மாசிலாமணி ஈசர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் நிறை ஒப்பிலாமுலை அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, மேல்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.